ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சான் வித் கிரினா உங்களோட சந்தோஷினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் டெய்லி vlogs அண்ட் என்னுடைய டெய்லி ரொட்டீன் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது வந்து விநாயகர் சதுர்த்தி vlog தான். கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாளே நான் போயிட்டு ஈவினிங்கே பிள்ளையார் வந்து வாங்கி வச்சுட்டேன். பிகாஸ் மார்னிங் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அடுத்தடுத்து ஒர்க் இருக்குது. நம்ம வெளியில் போகிற வேலை எல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்னிங் போய் வாங்கிட்டு வர்றது பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். களிமண்ணால விநாயகர் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருந்தேன். செகண்ட் டைம் வந்து கினியா கிரியேச்சர்ஸ்லேருந்து சீட் விநாயகர் வாங்கியிருந்தேன். இந்த டைம் வந்து சேம் குருவஞ்சையில் லோக்கல் ஷாப்லேயே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தப்போ இந்த ஷாப்பில் விநாயகர் சிலை எல்லாமே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டு சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸுமே வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட் அதிகம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வாங்கினது வந்து ஒரு ரொம்ப சின்னதும் இல்லை, ஒரு ஓகே மிட் ரேஞ்சில் தான் வந்து சைஸ் இருந்துச்சு. அதனுடைய ப்ரைஸ் வந்து ₹150 சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியாச்சு. பட் இந்த மாலை அருகம்புல் எங்கள் வீட்டு பக்கத்தில் சும்மாவே இருக்கும். ஆனால் அது வந்து சும்மா ஒரு கைப்பிடி கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 தான் இருக்கும். அதுவே வந்து ₹20 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவ்வளோ விலையா இருந்துச்சு. நானா வந்து வாங்கல. நம்ம வீட்டு பக்கத்துலேயே இது சும்மாவே இருக்குது, அங்கேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த பழம் செட்டெல்லாம் வந்து பழம், பொரி அதெல்லாம் வந்து செட்டாகவே விற்கிறாங்க இப்போது. சும்மா எல்லாமே 2, 2 அதுலேயுமே ப்ரைஸ் வேரியேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. 150, 200, 250, 300 என்னென்னா எல்லா பழமும் சேம். அதில் 300ல் என்ன பழம் இருக்கோ அதே 150லேயும் இருக்குது. பட் ஆனால் சைஸ் மட்டும் டிஃபர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸில் வச்சுருக்காங்க. அப்புறம் பொரி அது எல்லாமே அப்படியே செட்டாக விற்கிறாங்க. நம்ம அதை அப்படியே செட்டாக வாங்கிட்டு வந்துடலாம். தனித்தனியாக வாங்குற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பூவெல்லாம் பயங்கர விலை. நாங்கள் சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீ தாம்பரத்தில் வாங்கிட்டு வந்துரு சந்தியா அப்படின்னு சொல்லிட்டோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு வீடு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எங்கள் பிள்ளையாரை வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்திலேயே வந்து விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி வந்து எங்கள் மாமனார் வந்து பிள்ளையார் கோவிலில் அன்னதானம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கொடுப்பாரு. ஸோ அப்போ கையால் தான் வந்து கொடுத்தாரு லாஸ்ட் இயர். இந்த இயரும் வந்து அவன் கையால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு பயங்கரமான ஸ்பெஷலான டேன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வீடியோ வந்து விலாக் வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே விநாயகர் சதுர்த்தியில் தான். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த டைம் தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் விலாக் வந்து ஸ்டார்ட்டே பண்ணது. விநாயகரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதுதான் நான் ஒரு சாங் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆனது. ஓகே ஃபைன், இது பண்ணலாம் நம்ம அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. ஏன்னா வீட்டில் தனியாக இருக்க கொஞ்சம் போர் அடிக்கும். என்ன பண்ணுறது? அதுவே நமக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா நான் ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டேன் அப்போக்காக. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வீட்லேயே இருக்கோம். அந்த ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வர்றது கூட மோஸ்ட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை. ஆள் வச்சு தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு நான் சும்மா இருக்கோம் அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த விலாக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இதுக்கு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அந்த மாதிரி தான் வந்து எனக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுனாலே எனக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அதுக்கு முன்னாடியுமே எனக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ஏதோ அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் ஃபீல் ஆகும். சாமி கும்பிட்ற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ வீட்டில் வந்து நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நானும் அதுவும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி எங்கள் வீட்டில் வந்து வெளியே பிள்ளையார் வந்து வச்சுருப்போம். ஆல்ரெடி இதுவுமே நான் போன விலாகில் வந்து சொல்லியிருக்கேன். இவர் பேர் வந்து சித்தி விநாயகர் சொல்லிட்டு 3 ரோடு வந்து எங்கள் வீட்டு வாசல்லேருந்து பிரியும். ஒரு ஜங்ஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து வாசலில் பிள்ளையார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வீடு கட்டும்போதே வந்து இந்த மாதிரி பிள்ளையார் வச்சே கட்டணும். இந்த பிள்ளையார் வைக்கிறது கூட 48 நாளோ என்னமோ சம்திங் அவர் கிணத்துல வச்சு அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி ஒரு ப்ரொசீஜராக பண்ணி தான் வந்து உட்கார வச்சாங்க. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது நான் ரெகுலராக இவருக்கு டெய்லி வந்து அபிஷேகம் எல்லாம் வந்து நான் தான் பண்ணுவேன்.
என்னோட கசின் சிஸ்டர் வந்து இருந்தாங்க பிரீத்தி அக்கான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பண்ணுவாங்க. அவங்க இல்லனா நான் பண்ணுவேன். நாங்க 2 பேர்ல யாருனா ஒருத்தர் தான் பண்ணுவோம். அதுலயுமே வந்து அவங்க பண்ணிட்டாங்கன்னா நான் கோச்சுப்பேன். "நீ ஏன் பண்ண? நான் தானே பண்ணுவேன்." அந்த மாரி எங்க 2 பேருக்கும் ஆர்க்யூ கூட வரும். ஸோ மோஸ்ட்டா அவங்க தான் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க எனக்கு முன்னாடியே எழுந்துருவாங்க. ஸோ அவங்க தான் பண்ணிடுவாங்க. எப்பனா வந்து சான்ஸ் கிடைக்கிறப்ப வந்து நான் வந்து பண்ணிட்டுருப்பேன். அதுவும் இல்லாம இந்த விநாயகர் பேர் சித்தி விநாயகர். ஸோ இவர வந்து நம்ம கும்பிட்டோம்னா நல்லா படிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மம்மா சொல்லுவாங்க. அதுக்காகவே நான் வந்து இவர கும்பிடுறேன். அப்பதான் நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சண்டை போட்டுட்டு பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு நான் சின்னதா இருந்தனால எனக்கு இவர் ரொம்ப ஹைட்டா இருக்க மாரி இருந்தாருன்னு நெனைக்கிறேன். என்னால தண்ணி ஊத்தவே முடியாது. எக்கி எக்கி ஊத்துற மாரி இருக்கும். அதே மாரி ரொம்ப பெருசா தெரிஞ்சாரு. இப்போ கொஞ்சம் ஆனா மெலிஞ்சுட்டாரு தான் நெனைக்கிறேன் நானு. ஸோ இவருக்கு வந்து நாங்க அதே மாதிரி எங்களுடைய ஃபர்ஸ்ட் அந்த மேரேஜ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ கிரி கையால இவருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி, இவருக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு, இவருக்கு வந்து நாங்க சாமி கும்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இயரும் வந்து லாஸ்ட் இயருமே வந்து நாங்க அதே மாதிரி இவருக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இது வந்து எங்களுடைய 3 இயர் இவருக்கு வந்து பண்றோம் நாங்க இதே மாதிரி. ஸோ விநாயகர் சதுர்த்தினாலே நாங்க தான் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி 3 இயர்ஸா நாங்க வந்து இவருக்கு பண்ணிட்டுருக்கோம். சின்ன வயசுலலாம் டெய்லி பண்ணிட்டு இருந்தேன்னா, இப்போ இயர்லி ஒன்ஸ் தான் வந்து பண்ண முடியுது. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் டைம் வந்து கஷ்டமா தான் இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து ஈவினிங் தான் பண்ணோமே நாங்க. ஏன்னா மார்னிங் வந்து அந்த கோவிலுக்கு போனதுனால ஈவினிங் தான் பண்ண முடிஞ்சது. இந்த இயர் மார்னிங்கே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே நாங்க இங்க பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ இவருக்குமே வந்து நாங்க முன்னாடி நாள் வந்து பிள்ளையார் வாங்க போனப்பவே இவருக்கும் திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இவருக்கு வந்து பால், தயிர், அதுக்கப்புறம் சந்தனம் இது 3 நாள் அபிஷேகம் பண்ணிட்டு, பொட்டெல்லாம் வச்சு இவருக்கு வந்து எல்லோ கலர்ல ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலி இவருக்கு எப்பவுமே ஒயிட்ல வந்து ஒரு பிங்க் மாரி பார்டர் வர மாரி தான் எப்பவுமே. இவர எப்ப வச்சோமோ, அப்போலருந்து இப்போ வரைக்கும் நாங்க அந்த ட்ரெஸ் தான் வந்து அவருக்கு எப்பவுமே போட்டு விடுவோம். ஒரே ட்ரெஸ் கிடையாது. அந்த மாடல் ட்ரெஸ் தான் வந்து இத்தனை இயர்ஸாவுமே போட்டுட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 18-19 இயர்ஸ் இருக்கும். இத்தனை இயர்ஸுமே நாங்க அவருக்கு வந்து அந்த ஒரு மாடல் ட்ரெஸ் தான் எப்பவுமே போட்டுட்ருப்போமே. அத 1 வாங்குனாலே அவருக்கு 2ஆ வந்து அது யூஸ் ஆகும். வேஷ்டியாவும் யூஸ் ஆகும், துண்டாவும் யூஸ் ஆகும். அண்ட் நாங்க இந்த வாட்டி வாங்கிட்டு வந்தது வந்து இதுதான் ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங் சைஸேவாம். நம்பர் 1ஆ. ஆனா இதுவே அவருக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அத 2ஆ மடிச்சு தான் வந்து போட்டு விட்டுருந்தோம் நாங்க. ஸோ எப்பவுமே ஒயிட் தானே போடுறாரு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேற கலர்ல வாங்கலாம் அப்படின்னு இந்த எல்லோ மெரூன் வந்து எனக்கு பார்த்தோனேயுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் நான் ஷாப் போறதுக்கு முன்னாடியே என் மைண்ட்ல வந்து இந்த எல்லோ தான் இருந்துச்சு. இதுதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. நாங்க போனதுமே எல்லோ வேணும் அப்படின்னு லைம் எல்லோ மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களுமே எனக்கு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா இந்த கலர் வந்து எடுத்து குடுத்துட்டாங்க. இவருக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, மாலையெல்லாம் வந்து போட்டு விட்டோம். நான் வந்து கொஞ்சம் பூ மாலை இதெல்லாம் இல்லாம பிளாஸ்டிக் ஃப்ளார்ல வந்து மாலை வந்து வாங்கியிருந்தேன். வர வழியில பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. சரி ஓகே. இது வந்து அவருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே ஒண்ணு வந்து வாங்கிட்டு வந்தேன். இதனுடைய ப்ரைஸ் வந்து ₹100ன்னு சொன்னாங்க. யூசுவலி நம்ம வந்து வேற எங்கேனாவது இப்போ நார்மல் நார்மல் டைம் விநாயகர் சதுர்த்தி இல்லாம நம்ம நார்மல் டைம்ல வேற எங்கேனா வாங்கியிருந்தோம்னா, இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். பட் ஆனா இது வந்து விநாயகர் சதுர்த்தின்றதுனால, ப்ரைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இன்னொரு வாட்டி வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியே ஒண்ணு போயிருந்தேன். அது ஷார்ட்ஸ்ல இருக்கும். ஸோ அங்க வந்து நான் ஆல்ரெடி வராகி அம்மனுக்கும், முருகருக்கும் வந்து மாலை வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து சின்ன சைஸ் மாலை. அது வந்து ரூ. 10 ஒண்ணு. சின்னது வந்து ரூ. 10. இன்னொன்னு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அது வந்து ₹15 சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன். சேம் அதே மாலை இங்க விநாயகர் சதுர்த்திக்கு கேட்கறப்போ ₹50ன்னு சொன்னாங்க. ஸோ நான் அத வாங்கவே இல்ல. இன்னைக்கு இது ஒண்ணு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ பிள்ளையார் ஃபுல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து அவருக்கு இலை போட்டு அந்த வாங்கிட்டு வந்தோம் இல்லையா? அந்த காய், பழம் அதெல்லாம் வச்சுட்டு, அவல் பொரி அதெல்லாம் வச்சு விளக்கேத்தி வந்து சாமி கும்பிட்டாச்சு. நான், அம்மா, அச்சா, கிரி, ஆது நாங்க வரைக்கும் தான் கும்பிட்டோம். பிரவீன், பிரஜின்லாம் வந்து நேத்து ஈவினிங்கே வந்து அவங்க கும்பிட்டுட்டாங்க. கொஞ்சம் ஒர்க் வந்து இருக்கிறதுனால அண்ணி வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஸோ, அதனால முன்னாடி நாள் ஈவினிங்கே சதுர்த்தி தான் நம்மளுக்கு 2ஆ ஸ்ப்ளிட் ஆயி வந்துச்சு இல்லையா? நேத்து மதியம் முன்னாடி நாள் மதியத்துலருந்து விநாயகர் சதுர்த்தி மத்தியானம் வரைக்கும் 2ஆ இருந்துச்சு இல்லையா? ஸோ, அவங்க வந்து ஈவினிங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நாங்க வந்து மார்னிங் கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்.
இங்க வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பி மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ அங்க வந்து வீட்டு பக்கத்துல பக்கத்துலனா ஒரு ஸ்ட்ரீட் முன்னாடி இருக்கும். எங்களோட ஸ்ட்ரீட்க்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரீட்ல வந்து பிள்ளையார் கோவில் இருக்கு. அங்க தான் வந்து நாங்க இந்த ம் சங்கடா சதுர்த்தி ஆடி மாசத்துல வர சங்கடா சதுர்த்திக்கு கூட நாங்க பண்ணி பண்ணது வந்து லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். போன விநாயகர் சதுர்த்திக்குமே அங்கே வந்து அன்னதானம் கொடுத்தது வந்து நான் விலாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி இப்போன்னு இல்லை, அவர் ரொம்ப வருஷமாகவே எங்கள் மாமனார் வந்து அங்கே இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வந்து அவர் தான் அன்னதானம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி ஆடி சங்கடா சதுர்த்திக்கு வந்து அவர் தான் வந்து செய்வார். ஸோ அப்பு பொறந்ததுலேருந்து அப்பு கையால் அதை பண்ணணும், எனக்கு அடுத்து அவன் வந்து இதை எடுத்து செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. ஸோ அவன் கையால் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கும் கரெக்டாக வந்து அன்னதானம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ போயிட்டு அப்பு கையாலேயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அவன் கையாலே அன்னதானம் கொடுத்துட்டு நானும் ஒரு பிளேட் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து போயிட்டோம். வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு அம்மாவும் சந்தியாவும் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. வடை, கொழுக்கட்டை அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. சுண்டல், சக்கரை பொங்கல், பாயாசம்லாம் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. நான் போயிட்டு பிள்ளையார் மட்டும் நான் ரெடி பண்ணேன். களிமண் பிள்ளையார் தான் வந்து அம்மா வந்து வாங்கியிருந்தாங்க. இவங்க வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து பக்கத்துலேயே வந்து ஒருத்தவங்க விற்கிறாங்க. நம்ம வீட்டு வாசல்லே வந்து கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் வந்து இவங்க ரெகுலராக வந்து வாங்கிட்டுருப்பாங்க போல். ஆக்சுவலி கடை வச்சில்ல, அவங்க பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்து வெளியில் வந்து வச்சே விற்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் எப்போவுமே வாங்குவாங்க. இந்த வாட்டியும் அவங்க கிட்டேயே வாங்கிட்டு பிள்ளையார் வாங்கி வச்சுருந்தாங்க. நான் போயிட்டு அவருக்கு அலங்காரம் மட்டும் பண்ணிவிட்டு பொட்டு வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு அவரை ரெடி பண்ணேன்.
எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு, இலை போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல அங்கேருந்து நானும் ஆதுவும் வந்து கிளம்பிட்டோம். ஆஃப்டர்நூனே வந்து கிரி கிளம்பியாச்சு. கிரிக்கு வந்து ஒர்க் இருக்கு. ஸோ, அவர் வந்து ஆஃப்டர்நூனே கிளம்பியாச்சு. என்னுடைய இன்னொரு நாத்தனாரும் அவங்க பசங்களும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ, அவங்க வந்து அது கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவான். அண்ட் பசங்களுக்குமே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அப்படின்னு ஆசை. ஸோ, அவங்க இருந்ததுனால நான் ஈவினிங் வரைக்கும் இருந்தேன். அவங்க கிளம்புனதுக்கப்புறமா சந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. நாங்க 3 பேர் வந்து Zudio போயிட்டு, அதுக்கப்புறம் அவ என்ன கொண்டு வந்து வீட்ல விட்டுட்டா. இங்க வந்து வீட்டு பக்கத்துல 2 பிள்ளையார் கோவில் இருக்கு. லைக் வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி வழியா வந்து போனா ஒரு பிள்ளையார் கோவில் வரும். பின்னாடி வழிக்கா போனா வந்து இன்னொரு பிள்ளையார் கோவில் வரும்ன்ற மாதிரி 2 சைடுமே வந்து பிள்ளையார் கோவில் இருக்கு. 2 கோவில்லுமே வந்து தேர் வந்து வரும் நைட்டு. எப்பவுமே வந்து ரொம்ப மிட் நைட்ல தான் வரும். ஒரு 10, 11 அந்த மாரி தான் வரும். மோஸ்ட்டா வந்து நான் தூங்கிடுவேன். நான் தேர் பார்க்கவே மாட்டேன். அந்த மாரி தான் இருக்கும். பட் இந்த வாட்டி ரொம்ப ஏர்லியாவே வந்துருச்சு. ஒரு 8:30 அந்த மாரிலாமே தேர் வந்து வந்துருச்சு. ஸோ, ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு வந்து நான் வந்து அர்ச்சனை பண்ணேன். ஒரு பிள்ளையார் கோவில்லேருந்து வந்த தேருக்கு வந்து அம்மா வந்து அர்ச்சனை பண்ணாங்க. அண்ட் ஒரு பிள்ளையார் வந்தவர் வந்து நின்னுட்டு வந்தாரு. இவரு வந்து நின்னுட்டு வந்தாரு. இன்னொருத்தர் வந்து உட்காந்து கால் மேல கால் போட்டுட்டு வர மாரி வந்தாங்க. 2 பேருமே வந்து சூப்பரா இருந்தாங்க. அலங்காரம் வந்து பயங்கரமா வேற லெவல்ல இருந்துச்சு பார்க்கவே. பார்க்கறதுக்கு தான் டைம் போதல்லன்ற மாரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கணுன்ற மாரி இருந்துச்சு. அர்ச்சனையோட எங்களுடைய பிள்ளையார் சதுர்த்தி நல்லபடியா முடிஞ்சுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.